வீடே மணக்கிற மாதிரி நல்லா கம கமன்னு பாய் வீட்டு ஸ்டைலில் தேங்காய் பாலை வச்சு தேங்காய் பால் சாதம் தாங்க பண்ண போகிறோம். இது ரொம்ப பண்ணுறது ஈஸி. இதுக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. முட்டை வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. கூடவே 2 துண்டு பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 2 பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 5 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பு சிம்மிலே வச்சு ஒரு 2 விசில் போட்டு இறக்கிட்டிங்கன்னா கம கமன்னு டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடிங்க. இது கூட நீங்கள் பெருசாக எந்த விதமான சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. முட்டை வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.